15 ஹீரோக்கான படங்களுக்கான டிக்கெட் வந்து 120 ரூபாய் 150 ரூபாங்கும் போது ஆடியன்ஸ் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சின்ன படம் ஒரு 15 கோடி கலெக்ஷன் ஆகுது, 20 கோடி கலெக்ஷன் சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம்னா அந்த ரேஷியோவில் வந்து ஒரு 60% 70% தான் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. அதனால மீடியமான படங்களுக்கு வந்து சின்ன ஒரு ரெக்வெஸ்டாக சொல்கிறேன்னா அது இண்டஸ்ட்ரிக்காக நீங்களாம் பார்த்து பண்ண நல்லா இருக்கும் உங்களுக்கு. சின்ன படத்துக்கு எல்லா தேட்டர்லையுமே பிவிஆராக இருக்கட்டும் மற்ற எல்லா தேட்டர்லையுமே ஒரு 80 ரூபா 100 ரூபா ஒரு ஃப்ளாட் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 months அதை ட்ரைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன படத்தை நல்ல படம் எடுத்தால் ஓடுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். சில சமயம் சொல்கிறாங்க உங்களுக்கு. பட் இன்னும் ஆடியன்ஸை கொண்டு வரக்கூடியதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ அமேசான் ஓடிடியில் கூட பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா இப்போ காம்போ பேக் மாதிரி இப்போ ஃபுட்டு சாப்பிட போனோம்னா அது காம்போ பேக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு 80 ரூபா 100 ரூபா அந்த 15 ஹீரோ படத்தை தவிர மித்த படத்துக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 200 படத்தில் 50 படம் தான் ஹீரோவோட படம் வருது. மிச்சம் 150 படம் பார்த்தீங்கன்னா மீடியமான படம் சின்ன படம் வருது வந்துன்னு. கண்டிப்பாக அந்த 80-100 வைக்கும் போது ஹிட் ஆகக்கூடிய படங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள்னு. நன்றி, வணக்கம்.